சந்தானம் நடிச்சிருக்கக்கூடிய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஆர்யா தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் சந்தானத்து கூட கௌதம் வாசுதேவ் மேனன், யாஷிகா ஆனந்த் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. சினிமா விமர்சகராக சந்தானம் நடிச்சிருக்கக்கூடிய காமெடி கலாட்டா வகையிலான இந்த படத்தில் கிஸ்ஸா 47 அப்படின்ற பாடல் சமீபத்தில் வெளியாகி இருந்தது. இந்த பாடலில் கடவுள் பெருமாளின் ஸ்ரீனிவாச கோவிந்தா வரிகள் இடம்பெற்றிருக்கும். ஜாலியான குத்தாட்டம் போடும் பாடலில் கடவுள் குறித்த வரிகள் சேர்க்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே இந்த சர்ச்சை குறித்து பேசிய நடிகர் சந்தானம், பெருமாள் கடவுள் கோவிந்தா கோவிந்தா பாடலையும் படத்தில் நான் கிண்டல் செய்கிறதா இல்லை, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் கடவுளை கிண்டல் செய்ய மாட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில் நேற்று திருப்பதி சென்றிருந்த தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்து மதத்தை அவமதிக்கும், கடவுளை அவமதிக்கும் சர்ச்சைக்குரிய இந்த பாடலை நீக்க வேண்டும் என ஆந்திரா துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியினர் கோரிக்கை வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அந்த பாடலை பார்த்துட்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறத உறுதி அளிச்சிருக்காரு. இது குறித்து திருமலை காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சியினர் புகாரும் அளிச்சிருக்காங்க. இது இப்போ சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதும் இப்போதைக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க.